இந்தியா கனடா இருநாடு தகராறில் இந்திய மாணவர்களுக்கான படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது. ராய்ட்டர்ஸ்க்கு அளித்த பேட்டியில் கனடாவின் குடிவரவு அமைச்சர், இந்தியர்களுக்கான படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கை விரைவில் மீண்டு வர வாய்ப்பில்லை. காலிஸ்தானிற்கு ஆதரவாக ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்தியாவின் பங்கு இருப்பதாக கனடிய பிரதமர் ட்ரூடோ குற்றம் சாட்டியதை அடுத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கு இடையே பதட்டங்கள் வெடித்தன. அக்டோபரில் 41 தூதரக அதிகாரிகளை அல்லது அதன் ஊழியர்களை 2/3 பங்காக இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கனேடிய பல்கலைக்கழகங்களுக்கு சர்வதேச மாணவர்கள் ஒரு பண பசுவாக உள்ளனர், ஏனெனில் அவர்கள் ஆண்டுதோறும் சுமார் 22 பில்லியன் ஈட்டுகிறார்கள். கனடா சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு பிரபலமான இடமாகும், ஏனெனில் படிப்புகளை முடித்த பிறகு பணி அனுமதிகளை பெறுவது ஒப்பீட்டளவில் எளிதானது. 2023ஆம் ஆண்டில் கனடாவில் அந்த ஆண்டு சுமார் 9 லட்சம் சர்வதேச மாணவர்கள் படிப்பார்கள் என்று கனடா கணித்திருந்தது.